மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றத பத்தி சொல்ல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கரும்பு கொள்முதல் செய்ததாகலாம் இன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி யார் யாரெல்லாம் விவசாயிகள் சொன்னாரு, அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம்.